ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் விக்கி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோ மணி, அதாவது உலகத்தின் முதல் பணத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பல ஆயிரம் வருஷங்கள் இந்த ப்ரோட்டோ மணி பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது உங்கள் ப்ரோட்டோ மணி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ப்ரோட்டோ அப்படின்ற வேர்டுக்கு இங்கிலீஷில் ரெண்டு மீனிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர் இயர்லியஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் மணி ஆர் இயர்லியஸ்ட் மணி. இந்த வேர்ட்ஸை நம்ம எக்ஸாக்டாக தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா முதல் அல்லது ஆரம்ப பணம் அப்படின்னு மீனிங் வரும். இருந்தாலும் முதல் பணம் அப்படின்ற மீனிங்கை தான் இந்த வீடியோவோட நேமாக நான் வைக்க போகிறேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பார்ட்டர் சிஸ்டம் வீடியோவில் நியோலித்திக் ஃபார்மர்ஸ் அவங்களோட நீட்ஸ், அதாவது தேவைகள் பொறுத்து தான் ஒரு பொருளை பணமாக பார்த்தாங்க. ஒரு நியோலித்திக் ஃபார்மர்ஸோட தேவையும் மாறிக்கிட்டே இருந்ததுனால பணமாக பார்க்கப்பட்ட பொருளும் மாறிக்கிட்டே இருந்தது. நம்ம செகண்டாக பார்த்த கமாடிட்டி மணி வீடியோவில் எந்த கமாடிட்டி, அதாவது எந்த பொருளோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கோ அதே பொருளை விலை உயர்ந்த பொருளாக பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே பொருளை நியோலித்திக் மக்கள் பணமாகவும் பயன்படுத்தினாங்க. நாளுக்கு நாள் டிமாண்டில் இருக்க பொருள் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நியோலித்திக் மக்கள் பணமாக பயன்படுத்துகிற பொருளும் மாறிக்கிட்டே இருந்தது. பார்ட்டர் சிஸ்டம் பீரியட்லையும் சரி, கமாடிட்டி மணி பீரியட்லையும் சரி, நியோலித்திக் மக்கள் எந்த ஒரு பொருளையும் ஸ்டேபிளான பணமாக பயன்படுத்தலை. அது மட்டும் இல்லாமல் அவங்க பணமாக பயன்படுத்தினா எந்த ஒரு பொருளோட வேல்யூ, அதாவது மதிப்பும் ஸ்டேபிளாக இருந்ததே இல்லை. இந்த ரெண்டு விஷயங்களை சரி பண்ணுற விதமாக உருவானது தான் இந்த ப்ரோட்டோ மணி. அண்ட் தென் தி ஃபர்ஸ்ட் அப்சர்வ்ட் ப்ரோட்டோ மணி டுக் தி ஃபார்ம் ஆஃப் கலெக்டபிள்ஸ், அதாவது முதலில் கவனிக்கப்பட்ட முதல் பணம் எடுத்த உருவம் சேகரிப்புகள். ஏன்னா கலெக்டபிள்ஸ் ஆர் ஸ்மால், மோஸ்ட்லி ஹோமோஜீனியஸ் ஐட்டம்ஸ், அதாவது ஒரே மாதிரியான பொருட்களாக தான் இருந்தது. சச் ஆஸ் ஷெல்ஸ் அண்ட் பீட்ஸ், அதாவது ஷெல்ஸ்னா சிப்பிகள், பீட்ஸ்னா மணிகள். அது மட்டும் இல்லாமல் நியோலித்திக் ஃபார்மர்ஸ் பீரியட்லேயே மற்ற கமாடிட்டிஸ் கிட்ட இல்லாத பல இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டிஸ் இந்த கலெக்டபிள்ஸ் கிட்ட இருந்தது. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் முதல் பணம் அப்படின்ற அங்கீகாரத்தை இந்த கலெக்டபிள்ஸ் பெற முக்கியமான காரணமாக இருந்தது. அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா டியூரபிள், அதாவது நீடித்தவை. மற்ற கமாடிட்டிஸ் மாதிரி இல்லாமல் இந்த ப்ரோட்டோ மணி இந்த காரணத்தினால்தான் பல வருஷங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அண்ட் தென் செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஈஸி டு ஸ்டோர் ஆர் ஹைட், அதாவது சேமிக்க அல்லது மறைக்க எளிதானது. அண்ட் தென் தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் ஆர் ஃபார்ஜ், அதாவது கண்டுபிடிப்பது அல்லது உருவாக்குவது கடினம். அண்ட் ஃபைனலி ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி டு அப்ரைஸ் இன் வேல்யூ, அதாவது மதிப்பை மதிப்பிடுவது எளிது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஷெல்ஸ் அண்ட் பீட்ஸோட வேல்யூவை ஒரு பர்சனால ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும். இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் தான் கேட்டில் போன்ற ரிலேட்டிவ் கமாடிட்டிஸை விட மோர் ராபஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மணியா கலெக்டபிள்ஸ் உருவாக ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது. நீண்ட காலமாக கலெக்டபிள்ஸ், அதாவது சேகரிப்புகளை பணமாக பயன்படுத்தினது தான் ஹியூமன் எவல்யூஷன், அதாவது பரிணாம வளர்ச்சியில் ரொம்ப ரொம்ப பைவோட்டல், அதாவது முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டது. அந்த காலத்தில் நிறைய ட்ரைப்ஸ், அதாவது பழங்குடி மக்கள் வாழ்ந்தாங்க. ஒரு ட்ரைப்ஸும் அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி குறிப்பிட்ட இனங்களை வேட்டையாடி உயிர் வாழ்ந்தாங்க. ஆனால் அனிமல்ஸ் மைக்ரேட் ஆகிக்கிட்டே இருந்ததுனால, அதாவது இடம்பெயர்ந்து கொண்டே இருந்ததுனால மற்ற பழங்குடி மக்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு உணவு சில பழங்குடி மக்களுக்கு கிடைக்காம இருந்தது. ஆனால் சிப்பி மணிகள் போன்ற சேகரிப்புகள் போதிய அளவு எல்லா பழங்குடி மக்கள் கிட்ட இருக்கிறதுனால உணவு இல்லாத பழங்குடி மக்கள் உணவு அதிகமாக இருக்கிற பழங்குடி மக்கள் கிட்ட சேகரிப்புகளை கொடுத்து அவங்களுக்கு தேவையான உணவை வாங்கிக்கிட்டாங்க. இந்த ப்ராசஸ்னால எல்லா பழங்குடி மக்களுக்கும் சரிசமமான உணவு கிடைச்சது. இதனாலதான் மனித பரிணாம வளர்ச்சியில முக்கியமான பணமா கலெக்டபிள்ஸ், அதாவது சேகரிப்புகள் பார்க்கப்பட்டுச்சு. அண்ட் தென் நியோலித்திக் ஃபார்மர்ஸ் பீரியட்ல இருந்து இந்த ப்ரோட்டோ மணி எவ்வளோ வருஷங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற ப்ரூஃபை தான் இந்த வெப்சைட் மூலியமா காமிக்க போறேன். இதில் இந்த குறிப்பிட்ட லைன்ஸை படிச்சு பாருங்க. சைனா, இந்தியா, தாய்லாந்து அண்ட் வெஸ்ட் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் 1930s பிற்பகுதியில் கூட பரவலாக இந்த ப்ரோட்டோ மணி பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுவும் நியோலித்திக் ஃபார்மர்ஸ் பீரியட்ல இருந்தே. இதை கொஞ்சம் ஆன்லைன் இயர்ஸ் கால்குலேட்டர் மூலியமா அக்யூரேட்டா எவ்வளோ வருஷங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த ப்ரோட்டோ மணி அப்படின்றத ஷோ பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசி அப்படின்றத செலக்ட் பண்றேன். ஏன்னா 3500 பிசியில தான் நியோலித்திக் ஃபார்மர்ஸ் வாழ்ந்தாங்க. அந்த கீழே 80 டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கும். அதில் 1913 டைப் பண்ணி எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ வருஷங்கள் நியோலித்திக் ஃபார்மர்ஸ் வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கான அக்யூரேட் ஆன்சர் கிடைச்சிடும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5429 இயர்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது நம்ம இன்னும் அக்யூரேட்டாக எடுத்தோம்னா 5000 இயர்ஸ் இந்த ப்ரோட்டோ மணி பயன்படுத்தப்பட்டிருக்கு. அண்ட் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம விக்கி டெக் ரிவ்யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க.